துயிர் அடத்தியவே மனதாரம் வந்து போனி குளமாளிக காரணமானி நான் மாலையிட்டு என்னுடைய தேவியால் சத்யபாமா ருக்மணி இருவரையும் நான் கடைசி முறையா நான் மாலையிட்ட மனைவி 1000 இருந்தாலும் 1000 தாய் தகப்பன் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உள்ள வரைக்கும் நினைப்பவள் மனைவி மட்டுமே. அதனால நான் வைகுந்த போக முன்னே என் தேவியரை அழைத்து வர சொன்னல, அழைத்து வந்தாயா? கூட்டிட்டு வந்தியாப்பா? யானை சாக போறதுக்கு முன்னாடி தான் தலையில மண்ணவாரி போட்டுக்குமா. சரி, அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்றதுக்கும் உங்க மனைவி 2 பேரும் வந்திருக்கிறாங்க. சரி, அவங்க தாலி கட்டும் போது எப்படி இருந்தாங்களோ அதோட இன்னைக்கு மங்களகரமா பூ வச்சு பொட்டு வச்சு தக தக தகரு பச்சை புள்ள குடிச்சுட்டு இருந்த அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி அலங்கரிச்சு வர சொன்னது நான் தான்பா. என் கண்ணால பாத்துருக்கிறேன். என் வீட்டுக்கு 10 ஊரு முன்னாடி குட்டிச்சவரு அவங்க பொட்டு பூவெல்லாம் என் கண்ணால பாத்துருக்கிறேன். காலையில 7 மணிக்கு தான் கடவுள் சொல்லணும். பிள்ளைகளை பார்த்து நீங்களே சொல்லுங்க. சத்யபாமா ருக்மணி மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா தேவி சாமி பாம்பின மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா பரம்பரைக்கு மைத்தூனாலே
அவர்களுக்கு ஆஹா அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து ருக்மணி தங்களின் திவ்ய பாதங்களில் கொஞ்சம் கோடி சரணம் செய்தோம் சிறப்போடு வாழ்ந்திருப்பீர்கள். உலகமெல்லாம் ஆதி நாராயணன் என்று பெயர் புகழ் படைத்து அச்சுதா சச்சுதா நந்தநந்தனா நாராயணா நீலநிறை மேனி மாயா பாண்டவரை காத்த தேவா பறக்கின்ற கருடனில் செங்கரனாகவும் நிற்கின்ற மலையிலே கோவர்த்தன கிரியாகவும் ஓடுகின்ற நதியிலே கிருஷ்ணா நதியாகவும் நிற்கின்ற உயர்தனியிலே கோமாதா பசுவாகவும் மண்ணையுண்டாய் வெண்ணையுண்டாய் ஓரடியில் உலகை இழந்தாய் திருப்பதியை எழுந்து நின்று ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டாய் பூதகி பால் கொடுத்து பூமி பாரத்தை தீர்த்து வந்தாய் ஆனாகி பெண்ணாக அனைத்துயிரும் நீயாகி கல்லுக்குள் இருக்கும் கேரிக்கும் கருவிலே இருக்கும் சுசுவையும் காத்து ரசிக்கக்கூடிய தங்களுக்கு பாதார சரணங்கள் நாங்கள் இருவர்களும் புரிந்தோம். அப்படி இருந்தாலும் உங்களிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இறுதியாக உங்களுடைய முகத்தை பார்க்கவே வந்தேன். எப்பொழுதும் வாழ்வா என்று சொன்னா வாழ்ந்திருப்பா என்று ஆசீர்வாதம் செய்வீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு மன்னங்களுக்கு வாடாத மன்னங்களுக்கு வாடி தவிப்பதென்ன திருமுகமோ உங்களுடைய சோறாத திருமுகம் ஒரு நாளும் சோர்ந்தது கிடையாது. இன்று சோர்ந்து போய் இருக்கிறது. உங்களுடைய வாடாத திருமுகம் ஒரு நாளும் வாடி கிடையாது. வாடி இருக்கிறது. என்ன காரணம் சுவாமி? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? வேலை முடிந்தது. பாரி வாரி அடியா எனக்கு முடிக்கதடி
திருமாலும் போல அடிய கால வந்ததடி மாய கண்ணு போய் அதனால நான் வைகுந்தம் போவதற்கு நேரமாகிவிட்டது. நான் மாண்டு மடிய போகும் காலம் நெருங்கிவிட்டது. நான் சாக போகும் காலம் நெருங்கிவிட்டது. அதனால கடைசியா உங்களை ஒரு முறை பார்த்துட்டு ஐயோ சுவாமி Yeah.
நாங்க பிரிந்து போகிறேன் வைகுந்தம் போறேன்னு சொல்றீங்களே, உங்களை விட்டு நாங்கள் ஒருபொழுது பிரிந்து வாழ முடியுமா? தேவி, திருமணம் செய்து நாள் முதலாக ஒன்றோடு ஒன்றாக இணை பிரியாமல் வாழ்வோன்னு சொல்லிவிட்டு எங்களை விட்டு வைகுந்தம் போறேன்னு சொல்றீங்களே மன்னா சாமி. மானிடர்களுக்கு மரணம் எப்போது வருகிறது என்று எந்த மானிடனுக்கும் தெரியாது. மரணத்தை எண்ணி மருந்து குடிப்பவன் கூட நாளை மடிந்து விடலாம் என்றுதான் மருந்து குடிப்பான். ஆனா அவனுக்கு நாளைக்கு அடுத்த நாள் அவன் நினைச்ச பிரகாரம் உயிர் போகாது. ஆனா நான் கடவுள், மரணிப்பதும் உயிர் வாழ்வதும் எனக்கே தெரியும். என் மரணத்தை தள்ளி போடவும் எனக்கு தெரியும், என் மரணத்தை அருகில் அழைப்பதும் எனக்கு தெரியும். சரி, அதனால நான் பிறந்தது, நான் வளர்ந்தது, நான் வந்தது எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது. அதனால மாலையிட்ட மனைவியை கடைசியாக ஒரு முறை உங்களை பார்த்து விட்டு போகலாம் என்று என் மனதில் நினைத்தேன். மனைவி இருக்கும் போது மன்னவன் வாழ்வதே உச்சிதம், அதுவே நியாயம். அதனால சுவாமி, உங்களை பார்த்துவிட்டு உங்களை மட்டுமல்ல என்னையே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஐவர் வஞ்ச பாண்டவர்கள் மாமா மாமாவென்று என்னை கண்டால் உருகுலைந்து விடுவார்கள். அவர்களையும் கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு என் தங்கையாகிய அழியாத பத்தினி ரகுபதால் பாஞ்சாலி அவளையும் கடைசியா இந்த கண்ணன் ஒரு முறை பார்த்துவிட்டு நான் மாண்டு விட்டேன் என்று சேதி எப்படியும் உங்களுக்கு சொல்லுவேன். கடைசியாக என்னை வந்து என் அத்தை மக்கள் ஐவர்களோடு நீங்களும் சேர்ந்து தகனம் செய்து உங்களுக்கும் நான் வழிவகை செய்வேன். பயப்படாது, நீங்க புலம்புவதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் யாதவ குலமே அழிந்து கொண்டிருக்கிறது. அதையும் என்னால இனிமே கண்ணுல பார்க்க முடியாது. இன்னும் ஒரு சிலர் மட்டுமே உயிர் வாழ்கிறார்கள். அவர்களும் அடியும் காலம் வந்து விட்டது. உங்களை எப்படியாகிலும் காப்பாற்றி விடுகிறேன். அரண்மனையில் இருங்கள் தேவி, எதுவும் நினைக்காதீர். சென்று பாருங்கள்.